ஹாய் ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருட்டு டைமில் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். யாருக்காகனா உங்களுக்காக தான், சரிங்களா? எங்களுக்காகவும் தான். அதனால கொஞ்சம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் உள்ளே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். டைம் பாஸ்க்காக இருக்காது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கும். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களோட டைமை, உங்கள் பொண்ணான நேரங்களை எங்களுக்காக இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் ஒதுக்குங்க, சரிங்களா? இப்போ நம்ம வீடியோவில் போயிடலாம் வாங்க. ஹாய் ஃபேமிலிஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம ஆடிட்டி மார்க்கெட்டிங் பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆடிட்டி மார்க்கெட்டில் மெம்பர் ஆகணும்னா ஒரு 1000 ரூபீஸ் வந்து டெபாசிட் பண்ணணும். ஆமாம். அது எதுக்காக? அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன். அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவை. இப்போ நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கா? நம்ம தான் பண்ணியிருக்கோம். அப்போ அதில் வர வருமானம் வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம் நம்மளோட லைஃபுக்காக. இப்போ நம்ம பண்ணுற இந்த ஆடிட்டி மார்க்கெட்டிங் வந்து எதுக்காகனா, இது நமக்காகவும் இல்லை அவங்களுக்காகவும் இல்லை, இது வந்து நமக்காக. அப்போ நமக்காக பண்ணுற ஒரு விஷயம். அப்போ வந்து இதில் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ஒரு பெரிய பிஸ்னஸை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும். ஒரு பெரிய பிஸ்னஸை உருவாக்குற மூலமாக அப்போ வந்துட்டு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறனால அது எனக்கு இப்போ என்னோட வருமானத்துக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும், என்னோட தேவைக்கு. இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு இன்கம் கொடுக்கணும்னா அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு பெரிய இன்கம் இருக்கணும்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அப்போது அதை கொண்டு வரணுன்றதுக்காக தான் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏற்படுத்தணுன்றதுக்காக வந்து டெபாசிட் வந்து கேட்குறோம். அதையும் அந்த காசை வந்து நம்ம வந்து வச்சுக்க போகிறதில்ல, அதை நம்ம வந்து வாங்கணும்னு நினைக்கிறோமே தவிர அந்த காசை வந்து நம்ம வந்துட்டு அனுபவிக்கணும்னு வந்து நினைக்கல. அந்த காசை வந்து அவங்களுக்கு வந்து எப்படி திருப்பி கொடுக்கணும்னு தான் ஃபஸ்ட் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை திருப்பி அவங்க எடுத்துக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு வழியை வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். என்ன மாதிரினா, இப்போ 1000 ரூபா பே பண்ணுறாங்க. அப்போது நம்மக்கிட்ட ஒரு பொருள் வாங்குறது மூலமாகவோ இல்லை ஒரு சர்வீஸ் பண்ணுறது மூலமாகவோ அவங்க அந்த டைமில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்துட்டு பொருள் வாங்குறாங்களோ இல்லை சர்வீஸ் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு 5% வந்து கனெக்ட் பண்ணி லெஸ் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டை கொடுத்தா போதும். எப்படின்னா, இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து 1000 ரூபா வந்து இன்றைக்கி பே பண்ணிட்டாங்க. பே பண்ணிட்டு அப்போயே வந்துட்டு எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து சர்வீஸ் பண்ணணும்னு சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 1000 ரூபாய் கொடுக்க தேவையில்ல, அந்த 1000 ரூபாய்க்கு வந்துட்டு 5% மைனஸ் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ வருது? 950 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த 50 ரூபா என்ன